ஹாய், வெல்கம் டு திலு ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு திலகம் ஷேப்பில் எப்படி கட் ஒர்க் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நெட் கிளாத்தை அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு நம்ம ஒரு நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா? நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போது அந்த வீடியோவில் வர செயின் ஸ்டிச்சை வச்சு எப்படி ஒரு கட் ஒர்க்காக மாற்றுறது அப்படின்றத நான் இதில் சொல்லி கொடுக்க போகிறேன். கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை போட்டு பாருங்கள். இந்த கட் ஒர்க் மூலயமாவே நம்ம நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறது ஒரு ஐடியா. அடுத்து இந்த மாதிரியும் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் ஒர்க்கை மட்டுமே போட்டே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செயின் ஸ்டிச்சை சுற்றி நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சாக ஃபஸ்ட்டு முடிக்கலாம். முடிச்சுட்டு அதுக்கு மேலே எப்படி கட் ஒர்க் ஸ்டிச் போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் கட் ஒர்க்காக நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எந்த மாதிரி போடுறதுன்றதும் ஃபுல்லாக பாருங்கள். நான் இதுக்கு ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட் தான் போட போகிறேன். அதனால் நீங்களுமே உங்கள்கிட்ட என்ன த்ரெட் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜரி த்ரெட்டில் கலர் ஏதாவது வெரைட்டி கலர் இருந்தால் நீங்கள் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. கலர் எடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சை போடலாமா? இப்போது நம்ம நார்மலாக ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு மீடியம் சைஸ் கொண்டு வரீங்களோ கொண்டு வந்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் என்ன சைஸ் கொண்டு வரீங்களோ அதையே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈவனாக இருக்கும். ஒரு சைடு சின்னதோ ஒரு சைடு பெருசோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து சைஸஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸை நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் எடுக்கணுமா, இல்லை என்ன இமேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பு வேணாலுமே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது செயின் ஸ்டிச்சஸை இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டபுள் செயின் மெத்தடில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு செயின் என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் கட் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் வீடியோ போட்டிருப்பேன். அது பழைய வீடியோவாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ புதுசாக பார்க்குறீங்க இல்லையா, நெட் கிளாத்து அட்டாச் பண்ணி பார்க்குறனால உங்களுக்கு கண்டினியூஸாகவே நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். அதனால் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நல்லா எவ்வளோக்கு அளவுக்கு டைட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவுக்கு டைட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கிரிப்னஸ் இந்த ஸ்டிச்சஸ் மட்டுமே தான் நம்மளுக்கு. அகெயின் நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் டைட் கொடுத்து போடுறீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவதுமே நாம் செயின் ஸ்டிச் தான் நம்ம கொண்டு வரோம். ரெண்டாவது வாட்டியுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு லைனை முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவதுமே என்ன பண்ணிக்கிட்டேன், செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா? அதனால் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம டபுள் ஸ்டிச் செயின்ஸ் சொல்லுவோம். நம்ம நெக் பேட்டர்ன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் லேயர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 3 லேயர் இல்லை 4 லேயர்ஸ் கொடுக்க சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் முடிச்ச இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் நீட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். எவ்வளோக்கு நெருக்கமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. நம்ம மேலே போட போகிற ஸ்டிச்சஸுமே நம்மளுக்கு அப்போ தான் ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதனால் இதை நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டோ இந்த மாதிரி கேப் விட்டோ போடக்கூடாது. கிட்டேயே அதுக்கு கிட்டேயே நீங்கள் ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க.
இப்போது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம் இல்லையா? இங்கே பாருங்கள். இப்போது இது மேலே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் ரிவேஸ்லேயே கூட கொண்டு வரலாம், இல்லை அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே கொண்டு வரலாம். இப்போது இது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 செயினுக்கும் மேலே உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், உள் சைடு வந்துட்டோமா? இப்போது இந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இங்கே ஒரு ஸ்டிச்சஸோ, அகெயின் இந்த சைடு அகெயின் இப்படி இந்த சைடு ஒரு ஸ்டிச்சோ, இப்படி வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இந்த ஜிக்ஸாக் மாடலில் நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஜிக்ஸாக் மாடலில் வந்து கிரிப்னஸாக கொண்டு வரீங்களோ, நம்ம கட் ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கட் ஒர்க்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக்கை இந்த டபுள் செயின் மேலே இப்படி கொடுத்து கீழே மேலே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்னஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இல்லை நான் வந்து கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் நெட் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, பின் போட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வர கிளாஸில் அதையுமே நான் சொல்லி கொடுக்குறேன். இது இல்லை, நான் வந்து நார்மலாக வந்து கேப் மட்டும்தான் வைக்கிறேன், நான் எதுவும் அட்டாச் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் இதை பண்ணிவிட்டு எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது, எனக்கு வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த வகையில் வேணாலுமே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த மெத்தடை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ள டிசைன்ஸ் கொடுக்கணுன்னா இதை வந்து அவுட்டரில் இந்த மாதிரி திக்னஸ் வேணும்னா இந்த மாதிரி திக்னஸ் கொடுத்துட்டு கூட நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு பார்டராகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுசஸில் எல்லாத்துலேயுமே மேக் பண்ணுறதுக்கு இதுவே பார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் ஒர்க் பண்ணும் போது பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. அது என்னமோ உருட்டையாக வச்சு நம்ம பைப்பிங் பண்ண மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட் ஒர்க் ஸ்டிச் பண்ணும் போது. நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கட் ஒர்க் ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் எப்படி நார்மலாக எப்படி வந்து கிளாத்தை வந்து எடுக்க போகிறோம் உள்ளேருந்து அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் கிளாத் எடுக்க சொல்லி கொடுக்க போகிறோமே. இப்போது இந்த மெத்தடில் இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணாட் போட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வாட்டி நம்ம எதையும் சிசர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிறத கட் பண்ணி மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபுல்லாகவே ஈஸியான ட்ரிக்கில் இந்த ஒரு வகையான ட்ரிக்கு தான் எடுக்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கட் ஒர்க் இது. நீங்கள் இமேஜஸை க்ரியேட் பண்ணி எடுங்க. இமேஜஸை க்ரியேட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொன்றுத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றத கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வந்து கட் ஒர்க் வேணுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அடுத்த கிளாஸு இதை சொல்லி கொடுங்கனாலும் நான் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களுக்கு வேணுன்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போது இந்த மாதிரி எண்ணாட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த த்ரெட்டை வந்து கீழே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து கட் ஒர்க் போட்டாச்சு. இந்த கட் ஒர்க்கில் எப்படி வேணாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். என்ன வேணும்னாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண கட் ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிறது வந்து நான் சிசர் யூஸ் பண்ணல, கட்ரு யூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் சுட்டு எடுத்து காமிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஊதுவத்தியோ உங்ககிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. மேட்ச் பாக்ஸை வச்சு பற்ற வச்சுட்டு இதை எப்படி வந்து நம்ம அழுக்காக சுட்டு எடுக்கலாம், எப்படி கேர்ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். மேட்ச் பாக்ஸ் எடுத்து ஊதுவத்தியை நம்ம எப்போவுமே வந்து பற்ற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பற்ற வச்சு அணைச்சி வச்சுக்கலாம்.